உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா? சர்ப்ரைஸ் தான் தெரியுது கேமரால வச்சிருக்கும் போது. என்ன சீக்கிரமா சொல்லு. இந்தா. ஓ என்னது இது? நகையா? என்ன இருக்குது இதுல? என்ன இருக்குது திறந்து பார்த்தா தெரியும். இதுக்கு ஒன்று மொபைலேருந்து வர வச்சேன். சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸா? சொல்லவே இல்லை. சொல்லிட்டேன். கோல்டெல்லாம் இல்லை, ஏமாத்துறதுக்கு. சாரி. இதுதான். இதே எனக்கு தங்க 100 பவுன் போட்ட மாரி எனக்கு 2 வருஷத்துல எப்போ சொல்லுங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்க மாப்பிள்ளைக்கு அது என்ன சொல்லுவீங்க? ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். ஃபோன்லேயே சொல்லான்னு இருந்தோம். சரி நேரில் கூப்பிட்டு சொல்லலாம் அப்படியே நாங்களும் வீடியோ எடுத்த மாதிரி ஆகிடும்ல. ரொம்ப சந்தோஷம். 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். பையனோ பிள்ளையோ எது வந்தாலும் சீக்கிரமாக பெற்று என் கையில் கொடுங்கப்பா. எத்தனை மாதம்? இப்போதான் செக் பண்ணியிருக்கு. இது எத்தனை மாதம் சொல்லுவாங்க? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? போவே இல்லை இன்னும். செக் பண்ணிவிட்டு அந்த கார்டை எடுத்து இப்போ தான் உன்ட்டு காமிச்சிட்ருக்கேன். சரி சரி போய் செக் பண்ணுங்க நல்லபடியாக. அது என்னன்னு பார்த்துட்டு ஸ்கேன் எல்லாம் எடுப்பாங்க. நல்லா என்ன சாப்பிட்ணும் டாக்டர் சொன்ன மாரி மருந்து மாத்திரை வாங்கிக்கோங்க. சரியா? நல்லா சாப்பிடு. இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சரியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வண்டியிலலாம் இப்போ அதிகம் போகக்கூடாது. ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு நல்ல டாக்டர் என்ன சொல்கிறாங்க அது கரெக்டாக சாப்பிட்டு வீட்டில் இருங்க. சரியா? அப்பப்போ செக்கப் போயிட்டு வாங்க. இப்போ மறுபடியும் மும்பை போயிடுவி? அப்படி அப்போ நான் என்ன செய்யட்டும்? இன்னுமே வளகாப்பு இருக்குது, அதுக்கெல்லாம் போய் ரெடி பண்ணணும். நான் சரி இப்போ டெஸ்ட்டு காமிச்சு இங்கே இருந்துரும் அப்படின்னு நினச்சேன். இருக்கிறேன் இன்னும் ஒரு 4 மாதம் போயிட்டு வந்துட்டு வளகாப்புக்கு வந்து நான் இப்போ இங்கே இருக்கிறேன். போதுமா? என் பேர பிள்ளைங்க நான் கையில் எடுக்கலைன்னா எப்படி? உங்க கூட தான் இருப்பேன் நான். என்ன ஒரு கவலை உங்கள் அப்பா கூட இல்லை, அதனால தான் ஒரு கவலையாக இருக்குது. அவரும் சந்தோஷப்படுவார். பிள்ளை பார்த்துக்குப்பா. ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் குழந்தை இப்போ மாசமாகிறது வந்து மறு ஜென்மம் அவங்களுக்குன்னு. அழுவாது முடியும் அழுவுற. சரி அழுவுல. இனிமேல் நல்லபடியாக இருங்க. சரியா? சண்டை கண்டு போடக்கூடாது. டைமுக்கு சாப்பிட்ணும். அதேமாரி டைமுக்கு நீ பிள்ளைய பார்த்துங்க. ஆமாம் அதெல்லாம் பார்த்துக்குவா. காயத்திரிக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல. சரி நீ அழுவாத, ஃபீல் ஆகாத. இன்னைக்கு காலைல தான் பார்த்தோம். இங்க பாருங்க. சூப்பர். அப்பயே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி உங்க வாயால கேட்கணும் அப்படின்னு யார்ட்டுமே அப்ப சொல்லாம அதுக்குள்ள நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. அம்மா இப்ப சொன்னிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்தே முடி பண்ண என்ன மாசம் வருது வளகாப்பு. அப்ப இப்ப இருந்தே நிறைய சொன்னீங்களா? போன் பண்ணீங்களா வீட்டுக்கு? பண்ணோம். சக்தி கொஞ்சம் ஒர்க்கா இருக்கிறதால நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன்.
சரி எப்படி நீங்க வீட்டுக்கு வருவீங்க எல்லாம் ஃப்ரீயா இருப்பீங்க அப்ப பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். சொல்லலையா பப்ளிக்கு சொல்லலையா? சொல்லல. அவன் நார்மலா இருந்து நீங்க போன் பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு கூட விட்டுருவா. சரி நான் சொல்றேன். இன்னைக்குதான் டெஸ்ட் பண்ணோம் காலையில. காலையிலயா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? என்ன அது? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணா. நண்பா கால் பண்ண தீபாவளி விஷ் பண்றதுக்கு. தீபாவளி விஷ் பண்றது வீடியோ கால் பண்ணிட்டியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. தீபாவளி விஷ் பண்ணி பண்ண மாதிரி தெரியல. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் மச்சி. அம்மாட்ட சொல்லிடுறா. அம்மாட்ட சொல்லி நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். அவங்க தான் கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லாம் நீ ஃபோன் பண்ண வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட கொஞ்சம். என்னமா இது? எப்படி பாக்குறாங்க? எப்போ? நேத்து தான் செக் பண்ணோம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மூஞ்சி ஒன்னா காமிங்க. சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சிந்து ஏதோ. இல்ல நான் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு ஏதோ துணி வந்து டயர் பிரிச்சிட்டு இருந்தா. நாளைக்கு எந்த ட்ரெஸ் போலான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு. இது கிஃப்டா கொடுத்தது, வேலு பாய் கிஃப்டா கொடுத்தது. சரி 1 சாப்பிடுவேனா? 2 3. சூப்பர். எங்கயோ லைவ்ல இருக்கறீங்க. சும்மா வாட்ஸ்அப்ல என்னைக்கு லைவ் இருக்கு? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்ணாடி போட்டு எப்ப பாத்தீங்க? இன்னைக்கு காலையில. சூப்பர். கண்ணாடி கழட்டிட முடியாது. நம்ம ஆர்டிஸ்டா. சரி நேர்ல வரலாம். இந்த பையன் டைம் ஆச்சு வேற. பைக் எடுத்துட்டு எங்க வரது? பரவாயில்ல, நான் வந்து லீவ் போட்டு வரேன். நான் சாட்டர்டேல நாங்க சண்டேவே வரலாம்னு பிளான் பண்ணோம். இவ வேலைக்கு போறாள்ல. எனக்கு லீவ் இல்ல. மண்டே லீவ் கிடைச்சதுன்னா நான் வந்து வீக் டேஸ்ல எப்பனாலும் லீவ் எடுத்துக்கலாம். எனக்கு தகுந்த மாதிரி வீக்கெண்ட் மட்டும் லீவ் கிடைக்க மாட்டேங்குது. நான் லீவ் போட்டு வரேன். என்னைக்காச்சு எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஓகே. குட்டி பையா பாப்போம் சீக்கிரமா. பொண்ணுதான் வேணும். சரி பொண்ணு ஒரு அண்ணா பையன். உங்களுக்கு பொண்ணா பையனா? அண்ணா உங்களுக்கு பொண்ணா பையனா? எனக்கு எது இருந்தாலும் ஓகே. ஆனா எனக்கு பொண்ணு வேணும். யாராவது பண்ணி வைங்க. இல்ல எனக்கு நான் யோசிக்கிறது பையன் தான். பையன் ராஜா நான் பாக்கல இப்ப சொன்னதுல. பாப்போம்.